அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே, அதாவது என்கிட்ட பல பேர் பல காலமாக இந்த ஒரு அனிமே போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 1 இருந்து போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் சீசன் 1 அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறேன். அதே சமயத்தில் நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நான் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். பட் இனிமேலேருந்து வீடியோ அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு காண்டினெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த காண்டினென்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஷேன்லாங் காண்டினென்ட். அது ரொம்ப ஒரு பெரிய காண்டினென்ட்டாக. இந்த காண்டினென்ட்டில் மனுஷங்க மட்டும் இல்லாமல் டீமன்ஸ், டெவில்ஸ், இம்மார்டல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பவுண்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஈஸ்ட் சைடில் ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி சவுத் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அங்கே யாரா இருக்காங்க அப்படின்னா இம்மார்டல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா டெவில்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்படியே வெஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது. அந்த நிலப்பரப்பில் 3 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 3 கண்ட்ரீஸில் ஒரு சில பேர் டெவில்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இம்மார்டல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு மனுஷன் இம்மார்டலாக மாறணும்னு வச்சுக்கோங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு அவங்க முதல்ல ஒரு பர்டிகுலர் லெவல் அப்படிங்கிறத ரீச் பண்ணுமா. அந்த லெவலை ரீச் பண்ணுறதே கஷ்டம். 10ல் 9 பேர் அந்த லெவலை ரீச் பண்ணவே மாட்டாங்க. சரி, அதையும் கடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட ட்ரைபுலேஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க சந்திக்கணும். ட்ரைபுலேஷன் அப்படின்னா ஹெவன்லேருந்து வரக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட். லைட்னிங்கால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதெல்லாம் கடந்து போகணும். இதை கடக்க முடியாமல் இறந்து போனவங்க மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இதெல்லாம் கடந்து போனால் மட்டும்தான் ஒரு இம்மார்ட்டலாக ஆக முடியும். இப்போது இந்த ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குதுங்க. இந்த இடத்துல யார் யாரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இங்கே நம்ம பார்க்குற அந்த ஒரு சண்டை காட்சி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கான், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே கட் பண்ணால் கதை அப்படிங்கிறத ஆரம்பிக்குதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, சூ எம்பையர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்பையர். நம்ம ஹீரோடைய அப்பா தான் அங்கே எம்பரராக இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, ரொம்ப குட்டி பையனாக இருக்கான், குழந்தை. அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து கார்டனிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பார்த்தாலே தெரியுது ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ இந்த இடத்துல இவங்களை பார்க்கறதுக்காக ஒரு 12 பேர் வராங்க. இவங்க யார் அப்படின்னா இந்த சின் ஃபேமிலியோட எல்டர்ஸ். பார்க்கறதுக்கு சூனியக்காரங்க மாதிரியே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இவனால் கல்டிவேட் பண்ணவே முடியாது. அவனோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சென்டரில் ஏதோ ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அவனால் கல்டிவேட்டே பண்ண முடியாது. இது ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதுக்கு தீர்வு கூட எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பையனை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னா, இவங்க ஃபேமிலியில் ஒரு இம்மார்ட்டல் இருக்காருப்பா. அதாவது இந்த பையனுடைய அங்கிள். அவரை போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய மீன், அங்கே கொக்கு, இதுதான் கண்ணுக்கு படுது. இப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, இந்த மாதிரி அந்த பிரச்சனைக்கு உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மனுஷனுமே கையை விரிச்சிடறாருப்பா. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவங்க அப்பாவுக்கு வேறு வழி இல்லை. இவன் கல்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவனை தனியாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா சேஃபாக வைக்கணும் இல்லையா, அதுதான் அவருடைய இன்டென்ஷன். ஆனால் இந்த பையனுக்கு அதெல்லாம் புரியாது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேன்ஷனில் தனியாக இருக்கான். தனியாக இல்லை, அவங்க தாத்தா இருக்காரு, பட் ஸ்டில் அவங்க அப்பா கூட இல்லை. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், கேலண்டர்லாம் எடுத்து பார்க்குறான். அடடா, போன வருஷம் இதே சமயத்தில் அப்பா என்னை பார்க்க வந்தார், இந்த வருஷம் கண்டிப்பாக அப்பா என்னை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான்ப்பா. இப்போ இவனோட தாத்தா வராரு. வந்துட்டு எங்கடா ஓடுற, நில்றா அப்படிங்கிறாரு. அவன் மலை மேலே போகிறானா. சரிடா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் மலை மேலே போவோம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்று நல்லா பாருங்கள், எனக்கு ட்ரெஸ்ஸு கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறான். சரிடா உன்னை பார்க்கறதுக்கு சின்ன வயசில் உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையை எடுத்து கொடுக்குறாரு. இது அவர் மலையில் பார்த்தாராம், தனியாக இருந்துச்சான், கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவன் அந்த பறவையை பார்த்த உடனே தூக்கி போட்டு விளையாடுறான். அது பறக்க மாட்டேங்குது, பொத்துன்னு கீழே விழுந்துடுது. இந்த பறவை யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா என்ன சொல்கிறாரு, இந்த குட்டி பறவை தெரியாமல் இங்கே வந்துருச்சு போல தெரியுது, இது தனியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கஷ்டமாக போச்சு. ஏன்னா இவனுமே தனியாக இருக்கான்ல. ஸோ இதுக்கு மேலே இது துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி வச்சுக்கிறான். இதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், ஷாவ் ஹே அப்படின்னு சொல்லிட்டு பேரை வைக்கிறான். அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, சரிப்பா, அப்போ இதுக்கு மேலே அந்த பறவையை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஓகே தாத்தா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ இவனை பாதுகாக்கிறதுக்கு பின்னாடியே ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவனுக்கு தெரியாமல் ஆட்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாக்குமே என்ன வருத்தம்னா, என்னடா இது பெத்த புள்ளி கூட பார்க்க வராமல் இருக்கிறானே, அவனுக்கு என்ன கல் நெஞ்சக்காரனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவன் அந்த பறவை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் என்னோட பேலஸ் தெரியுமா, எங்கள் அப்பா இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கு வரப்போறாரு அப்படின்னு உடனே அதுவுமே இவன் பேசுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க.
அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் என்ன புல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வாட்டி அவங்க வரும்போது நீ தான் என்ன பாதுகாக்கணும் சரியா? அப்படிங்கிறான். இப்ப இவனுமே அவங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்த பாடு இல்ல. இவன் பண்ற அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பறவையுமே பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்படியே இவன் என்ன பண்றான், இந்த இடத்துலயே தூங்கிடுறான். அவனுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு கனவு வருது. ஒரு கெட்ட கனவு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா வந்து அந்த 2 பிரதர்ஸ் கூட மட்டும் இருக்கிற மாரி ஒரு கனவு. திடீர்னு பார்த்தா அவங்க தாத்தா அங்க வராரு. அவர் என்ன சொல்றாரு, "ஏன்டா இங்கேயே இருக்க? நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. உங்க அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. கண்டிப்பா டைம் இருக்கும்போது உன்னை பார்க்க வருவாரு அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு என்னன்னா 2 வருஷமா அவங்க அப்பா வந்து பார்க்கவே இல்ல. அதனால ரொம்ப வருத்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, "சரி பரவாயில்லடா, இதுக்கு மேல உனக்கு கம்பெனி குடுக்கறதுக்கு தான் இந்த பறவை இருக்குல்ல. நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாரி இவனும் என்ன பண்றான்னா, அந்த ஒரு பறவை கூட ரொம்ப டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவுமே பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த காட்டுக்குள்ள யாரோ கத்துற ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா யாருக்கோ ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு 2 பேரை அட்டாக் பண்ணுதுப்பா. ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, அந்த ஒரு சிஸ்டரை துரத்திக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோ வேகமா வந்து அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி தலையால முட்டுவானா. இவன் முட்டுறதுக்கும் அந்த காவலாளி அட்டாக் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அந்த பீஸ்ட் அங்கேருந்து ஓடி போச்சு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இவன் கிட்ட வந்து தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு உடனே, வில்லேஜா அப்போ ஃபன்னா இருக்கும்ல, நானும் வரேன் அப்படிங்கிறான். சாருக்கு நல்லா தலையெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே போறாங்க இவனுமே. ஆக்சுவலாக இவன் நடக்கிற நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தோரணையாக இருக்குது. அங்கே போயிட்டு எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்குது. என்னடா இது, ரொம்ப பெரிய வீல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பன்னிக்குட்டி போயிருக்கு. அது மேலே ஏறி உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அது இவனை தள்ளி விட்டு ஓடியே போச்சு. ஸோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபன் பண்ணுமோ ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ மழை வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒதுங்கி 3 பேரும் அமைதியாக கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு புலி வந்து நிற்குமா. அரண்டு போகிறாங்க அவன். நம்ம ஹீரோ ஜாலியாக எந்திரிச்சு கேஷுவலாக நடந்து போகிறான். ஏன்னா வந்திருக்கிறது அவங்க ஆள் தான், இவனுக்கும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக இவனோட பிரதர்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்களாம். இவனை கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அடா பிரதர்ஸ் வந்திருக்காங்களா, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டான். போன உடனே இவனுக்கு வாயை பாருங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய அனுமதி இல்லாமல் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் காலை பிடிச்சி வலிச்சு உள்ளே தூக்கி போகிறானுங்க தண்ணியில். இப்படியே பிரதர்ஸ் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. அதான் இவன் கேட்குறான், நீங்களாம் ரொம்ப பிஸியாச்சே, எப்படி அதிசயமாக இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக இவனுங்க 2 பேருமே இவங்க அப்பா கூட சேர்ந்து ஏதோ ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ்க்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவுமே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காரு. சொன்னால் இவன் வருத்தப்படுவான் அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் விட்டுறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் காலையில் இவனுங்க கிளம்பி போகணும். இந்த பையனுக்கு உண்மையாகவே பயங்கரமான வருத்தங்க. ஏன்னா யாருமே கூட இல்லை. 2 வருஷம் கழிச்சு அண்ணனுங்க வந்தானுங்க. வந்த உடனே காலையிலே கிளம்பி போகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்கான். அவங்க தாத்தா தான், நீங்கள் கிளம்பி போங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவன் அழுதுகிட்டே போகிறான். ஆக்சுவலாக இவனுக்கு சின்ன வயசில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. அந்த 12 எல்டர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க வந்து இவன் இதுக்கு மேலே கல்டிவேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறமா இவங்க அங்கிள் சொன்னது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இவனுக்கு என்னன்னா, என்னால் கல்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்பா என்னை ஒதுக்கி வச்சுட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கான். இந்த பொலிட்டிக்கல் பார்த்துருக்குல்ல, அதில் போகிறதுக்கு இவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லையா. அந்த புக் எடுத்து படித்தா கூட படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குதான். அது எனக்கு செட் ஆகாது, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுங்க. அதை பார்த்த உடனே இவன் ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறத வைக்கிறான். என் பிரதர்ஸ் மாதிரி நானும் எப்போவுமே எங்கள் அப்பா கூடவே இருக்கணும், அவர் எது கேட்டாலும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வைக்கிறான். திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. இப்போ ஸ்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குல்ல. ஒரு சிலது ஒரே இடத்துல இருக்குது, ஒரு சிலது ஷூட்டிங் ஸ்டார்ஸாக இருக்குது, ஒரு சிலது வந்து பயங்கரமாக மின்னுது. அப்போ நான் எதுக்குடா ஒரே பாதையை சூஸ் பண்ணணும், எனக்கான பாதையை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க வேகமாக. அந்த தாத்தா கிட்ட போய் எதையோ கேட்குறேன்னு போகிறான். என்ன கேட்க போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.